ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியிருக்கார். அதுல இருந்து டபிள்யூ பிரதான் அவரோட அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்ப நாம கேட்கலாம். 1936 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியன்று நரசிம்ம சுவாமிஜியிடம் பிரதான் கொடுத்த பேட்டியோட விவரத்தை இப்ப நாம கேட்க போறோம். பிரதான் சொல்றாரு, ஸ்ரீ சாயி பாபா என்னுடைய குடும்பத்து மேல அபரிமிதமான பாசத்தை பொழிஞ்சாரு. இதை நான் திரும்பவும் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது சம்பந்தமான விஷயங்களை கேட்கலாம். பாபா சொன்ன மாதிரியே இவருடைய மனைவிக்கு 12 மாதத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பாபுன்னு பெயர் வச்சாங்க இல்லையா? அந்த குழந்தைக்கு இப்ப 4 மாசம் ஆகுது. இந்த குழந்தைய எடுத்துட்டு ஷிரடிக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இவங்களுடைய மனைவி. ஷிரடிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்ரீ சாயி பாபாவை தன்னுடைய மாமனார் வீட்டு குலதெய்வமா நினைக்கிறாங்க. மகாராஷ்டிரால ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்து அவங்க அம்மா வீட்டில இருந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களுடைய புடவியோட முந்தானியில கோதுமை, தேங்காய், பழங்கள் இது எல்லாத்தையும் வச்சு முடி போட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய மாமனார் வீட்டில இருக்க குலதெய்வத்துக்கு முன்னாடி அவங்க அர்ப்பணிப்பாங்களாம். இதே செயலை பிரதான் அவர்களோட மனைவி இந்த 3 விஷயங்களையும் எடுத்து தன்னுடைய புடவையில முந்தானியில முடிச்சு போட்டு ஷிரடிக்கு எடுத்துட்டு போய் ஸ்ரீ சாயி பாபாவே தன்னுடைய கணவருடைய குடும்ப குலதெய்வமா நினைச்சு பாபா கிட்ட போய் இதை எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணாங்களாம். அப்போ பாபா இதை எல்லாத்தையும் ஒரு தட்டுல வாங்கிக்கிட்டு குழந்தையும் தன்னுடைய திருக்கரங்களால வாங்கிக்கிட்டாராம். வாங்கி அந்த குழந்தைய பார்த்து சொன்னாராம், பாபு, ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு என்னை நீ பாக்குறதுக்கு? உனக்கு என்ன என் மேல கோவமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையில வச்சுட்டு கொஞ்சினாராம். இந்த மாதிரி அந்த அம்மா அப்படி பாபா மேல பக்தியா இருந்தாங்க. பாபா தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 2 ரூபாயை கொடுத்து அந்த 2 ரூபாய்க்கு ஸ்வீட் பர்ஃபி வாங்கி எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொன்னாராம். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நாம இந்த மாதிரி இனிப்பு எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா? அதையே தான் பாபாவும் இங்க செஞ்சிருக்காரு. இது 1912ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. அப்போ பாபா சொல்றாராம், இந்த கிராமத்து சுவரை, கல் சுவரை திரும்பி நீங்க கட்டினீங்கன்னா இதை யாரு கட்டுறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனேயே பிரதானோட மனைவி சொல்றாங்க, பாபா இத நாங்க கட்டலாமா, எங்களுக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு. உடனே பாபாவும் அனுமதி கொடுக்கிறாரு. அப்போ பிரதான் அவர்கள் 600 ரூபாயை நானா சாஹேப் சாந்தோர்கர் கிட்ட கொடுத்து இந்த கிராமத்து சுவரை, கல் சுவரை திரும்பி கட்டும்படி வேண்டிக் கொள்றார். அதுக்கு ஏத்த மாதிரி நானா சாஹேப் சாந்தோர்கரும் அதை திரும்பி கட்டுறாரு. பாபா அப்ப சொல்றாரா, என்னுடைய பாபுவோட பங்களா ரொம்ப அழகா இருக்கு, அது ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே பிரதானுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, தான் இப்பொழுது வசித்து கொண்டிருக்கிற அந்த பங்களாவை தான் பாபா குழந்தைக்காக வாங்க சொல்றாரோ அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. அதனால அவர் என்ன பண்றாரு, முதல் அவங்க வசிக்கிற அந்த பங்களாவை லீஸுக்கு எடுக்கிறாரு. லீஸுக்கு எடுத்து ஒரு 6 மாதங்கள் கழிச்ச பிறகு அந்த பங்களாவே அவர் தனக்காக சொந்தமா வாங்கிக்கிறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பங்களா அவ்வளோ அழகாவும் ரொம்ப அவங்களுக்கு வசதியாகவும் இருக்கு. இது பாபா சொன்ன வாக்கு அப்படியே பழிச்சுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 1 வயது பூர்த்தி ஆகும்போது திரும்பியும் பாபுவை கூட்டிட்டு அவங்க ஷிரடிக்கு போறாங்க. இந்த தடவையும் அந்த குழந்தை 1 வயது பூர்த்தி ஆனதுன்னா அதோட பிறந்த நாள் இல்லையா? பாபா அந்த குழந்தையோட பிறந்த நாளை கொண்டாடுற முகமா தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 2 ரூபாய் கொடுத்து அப்பவும் ஸ்வீட் பர்ஃபி வாங்கிட்டு வர சொல்லி எல்லாருக்கும் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக இனிப்பு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து பிரதானோட மனைவியை பார்த்து பாபா கேட்டாராம், பாபுவுக்கு தம்பி தங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கா.
அப்போ அந்த அம்மா கொஞ்சம் வெட்கத்தோட சொன்னாங்களாம், பாபா நீங்க வந்து பாபுவை தானே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாபுவோட திருவாய்மொழி அப்படியே பழிச்சு கொஞ்சம் வருஷத்துலயே அவங்களுக்கு வந்து இன்னொரு மகளும் பிறந்தாங்களாம். இந்த குழந்தையோட முதல் வயது பூர்த்தியான போது அவங்க ஷிரடிக்கு போனாங்க இல்லையா, அந்த பிறந்த நாள் விழாவை நல்ல கோலாகலமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஷாம் அவர்களோட, அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டே அவர்களோட வீட்டுல ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் அந்த விருந்துக்கு வர சொல்லியிருக்காங்க. எல்லாருமே விருந்துல வந்து பங்கேற்று கொண்டாங்களாம். ஆனா பாலா சாஹேப் பாட்டே மட்டும் அந்த விருந்துக்கு வர முடியாது. ஏன்னா இந்த விருந்து வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு இவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வியாழக்கிழமைகள்ல அவர் வந்து வெளியில சாப்பிடுறது இல்லை அப்படிங்கிற ஒரு நியமத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாரும் போய் எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பாலா சாஹேப் பாட்டே பாபாவோட தரிசனத்துக்காக துவாரகமாய்க்கு போயிருக்காரு. அப்போ பாபா கேட்டாராம், நீ வந்து பிரதானோட வீட்டு சாப்பாடு சாப்பிட போனியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ பாட்டே சொன்னாராம், இல்லைங்க பாபா நான் போல அப்படின்னு. ஏன் போல அப்படின்னு கேட்டாராம் பாபா. பாட்டே சொன்னாராம், பாபா வியாழக்கிழமையில நான் வெளியில எங்கேயும் சாப்பிட மாட்டேன் இல்லையா, அதனாலதான் போல அப்படின்னு. இந்த நியமத்தை நீ எதுக்காக பின்பற்றுற அப்படின்னு சொல்லி பாபா கேட்டாராம். உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ இப்படி ஒரு நியமத்தை கடைபிடிக்கிறன்னா நீ போய் முதல்ல அவங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம். இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது கிட்டத்தட்ட சாயங்காலம் மணி 4 ஆச்சாம். 4 மணிக்கு தான் பாட்டே போயிட்டு பிரதான் வீட்டு விருந்துல வந்து கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கப்புறமா இந்த பிரதானோட மனைவிக்கு பாபா வந்து ஒரு கனவு காட்சியை கொடுக்கிறாரு. அந்த கனவுல பாபா தோன்றாரு. பாபா வந்து இந்த அம்மாவை வந்து அவருக்கு பண்ற பாத பூஜையும் ஏற்றுக்கொண்டாராம். இவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருந்துதான். இந்த கனவை பத்தி நானா சாஹிப் சாந்தோர்கர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப நானா சாஹிப் சாந்தோர்கர் சொன்னாராம், இப்படி ஒரு கனவு உங்களுக்கு வருதுன்னா பாபா வந்து உங்களை வந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துக்கு பூஜை பண்ணணும், உங்களோட இந்த வழிபாட்டை நீங்க வீட்டுல துவக்கணும்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதனால நீங்க வந்து ஒரு வெள்ளி பாதுகைகள், ஒரு செட் வெள்ளி பாதுகைகள் பண்ணி நீங்க ஷீரடிக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னாராம். அதே மாதிரி இவங்களும் வெள்ளியில பாதுகைகள் செஞ்சு ஷீரடிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. பாபா வந்து இவங்க துவாரகமாய்க்குள்ள போகும்போது காலை வந்து அப்படி சப்பலாங்கால் போட்டுட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தாராம். ஆனா இவங்க கிட்ட போன உடனே தன்னுடைய காலை வந்து இப்படி முன்னாடி விரிச்சு நல்லா நீட்டி இப்படி உட்காந்துட்டு சொன்னாராம், அந்த பாதுகைகள் 2ஐயும் இந்த கால் மேல வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா அந்த பாதுகைகளை இந்த கால் மேல வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. அப்போ பாபா வந்து நானா சாஹிப் சாந்தோர்கரை பார்த்து சொன்னாராம், இந்த அம்மா பாத்தியா என்னோட கால் 2ஐயும் வெட்டி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வந்து பூஜை பண்ணோன்னு இந்த 2 வெள்ளி பாதுகையும் இவரே எடுத்து அந்த அம்மா கையில கொடுத்தாராம். இது வந்து இவங்க டபிள்யூ பிரதானோட மனைவியோட அனுபவமா பிரதான் அவர்கள் நம்ம நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சொல்லியிருக்காரு. இதோட தொடர்ச்சியை வந்து நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சா